செப்டம்பர் 30ஆம் தேதி இந்தியாவில் தொடங்கும் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி தொடர்பான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி. இந்திய அணியில் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள்? முழு விவரங்கள். வணக்கம். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் செப்டம்பர் 30ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் வரை இந்தியாவில் இந்த போட்டி நடைபெற இருக்கிறது. இந்த தொடருக்கான இந்திய அணியை தற்போது பிசிசிஐ அறிவித்திருக்கிறது. இந்திய அணியில் வழக்கம் போல் கேப்டனாக ஹர்மன்பிரீத் கவுரும் துணை கேப்டனாக ஸ்மிருதி மந்தானாவும் இணைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை தாண்டி பிரத்திகா ராவல், ஹர்லின் தியோல், தீப்தி சர்மா, ஜெமிமா ரோட்ரிக்ஸ் ஆகிய முன்னணி வீராங்கனைகள் இந்திய அணிக்கு தேர்வாகியுள்ளனர். இது மட்டுமின்றி ரிச்சா கூஸ், ஸ்னேரானா, ராதா யாதவ் ஆகிய முன்னணி வீராங்கனைகளையும் பிசிசிஐ தேர்வு செய்துள்ளது. இவர்களுக்கு பதிலாக ரேணுகா சிங் தாக்கூர், அருந்ததி ரெட்டி, கிராந்தி கவுட், ராதா யாதவ் ஆகியோரும் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதேபோல் ஸ்னேரானாவும் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் தொடக்க வீராங்கனையான ஷஃபாலி வர்மாவுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அவர் சமீப காலமாக அணியில் சேர்க்கப்படாத நிலையில் உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியிலும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. ஒரு அதிர்ச்சி அளிக்கும் விஷயமாக பூஜா வஸ்திராக்கரும் இந்த இந்திய அணிக்கு இடம் பிடிக்கவில்லை. அவர் ஒரு முன்னணி வேகப்பந்து வீச்சாளராக அறிமுகப்படுத்தப்பட்ட சூழல் அவர் தற்போது வாய்ப்பு கிடைக்கவில்லை. மற்ற வீராங்கனைகளுக்கு கருத்தில் கொண்டு இந்திய அணி தற்போது புதிய அணியை அறிவித்து இருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.